வணக்கம். நான் உங்க டாக்டர் ஆஷா லனி பேசுகிறேன். இன்னைக்கு காலையில் என்னோட கன்சல்டேஷன் ரூமில் ஒரு கவுன்சிலிங் வந்து என்னென்னா, ஒரு 19 வயசு ஒரு குட்டி பாப்பா. அவள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்பையும் நான் பார்த்தேன். எதுக்கு ஏதாவது ஒரு சின்ன அட்வைஸ், இப்படி இருக்கக்கூடாது, நீ ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும்னு சொன்னாலே தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டா. நிறைய குழந்தைங்களை நான் பார்த்துட்டு, நம்ம புத்தி சொன்னால் அழுகிறாங்க, அட்வைஸ் பண்ணால் ரொம்ப தேம்பி தேம்பி அழுகிறாங்க. அதாவது முன்னாடி காலத்தில் எப்படின்னா, பயங்கரமாக அம்மா திட்டிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் கூட நம்ம வந்துட்டு அப்படியே கம்முன்னு நிற்போம். அடி வெளுப்பாங்க, கண்ணில் கண்ணீர் வந்தால் அதுக்கு 2 அடி விழும். அழுவியான்னு அடி வெளுப்பாங்க. ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான உமனாக இருந்தோம். இப்போ இருக்கிற பொண்ணுங்களாம் வந்துட்டு 2 எக்ஸ்ட்ரீம் இருக்காங்க. என்னை எப்படி சொல்லலாம், சரி என்ன சொல்லிட்டாங்களே, நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்ற எக்ஸ்ட்ரீம் ஒன்றும். இன்னொன்று வந்துட்டு ஒரு சின்ன சொல்லு தாங்கிறது இல்லை. அதாவது நீ குட் கேர்ள், நீ ஸ்மார்ட்டாக இருக்க, நீ நல்ல பிள்ளைன்னு பேப்பரில் எழுதி வச்சுட்டா நீ வாழ முடியாது, நீ வாழ்ந்து காமிக்கணும், சாமர்த்தியமாக இருக்கணும்னு சொன்னதுக்கு தான் ஒரே அழுக. ஸோ நான் வந்து இதை வந்து ஒரு கவுன்சிலிங் வீடியோவாக கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணிச்சேன். ஏன்னா என் கன்சல்டேஷன் ரூமில் தினசரி நான் இதை பார்க்குறேன். வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தோடனே 2 விஷயம் நடக்குது: ஷேரிங், கம்ப்ளைனிங். காலையிலேருந்து ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்றத அப்பா அம்மா கிட்ட சொல்கிறத 2 விதமாக சொல்லலாம். அதாவது தன் குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், ஆபத்து வந்திருக்கும், யாராவது தவறாக நடந்திருப்பாங்க. அதாவது 80களில் 70களில் பேட் டச், செக்ஷுவல் அபியூசஸ் நடந்ததை 90% ஆஃப் பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணாத பெண்கள் தான் இப்போ இருக்கிற அம்மாஸாக இருப்பாங்க. இவங்க யாருமே அந்த காலத்தில் வந்து இப்படி கேட்ட பழக்கமோ, இல்லை என்ன நடந்துச்சு, உன் வாழ்க்கை என்ன நடக்குது, நீ விளையாட போனியா, அந்த பக்கத்து வீட்டுக்கு போனியா, அந்த மாமா எதை தப்பா இருந்தாங்களா, இல்லை அந்த தாத்தா உன்னை தப்பா தொட்டாரா, இந்த அண்ணன் வந்து உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணானான்னு எந்த அம்மாவும் கேட்டதில்லை. ஆனால் அதுக்காண்டி அப்போ நடக்கலை. இப்போ மேபி கொஞ்சம் ட்ரக்ஸ் கூட எடுக்கிறதுனால பசங்க வந்துட்டு ரொம்ப வயலண்ட்டாக அந்த இதெல்லாம் வெளியே தெரியுது. அவங்களே வீடியோ எடுத்து வர போட்டுறாங்க, அவங்களா இது பண்ணுறாங்களோ ஒழிய, இது வந்து 1960, 50 ஆதாம் ஏவாள் காலத்துலேருந்தே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை கிராஸ் பண்ணாமல் வர முடியாது. அதுக்கு தான் ஹோமியோபதின்னு எடுத்துக்காமல் மலர் மருந்துகளில் ஸ்வீட் செஸ்னட் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த ஸ்வீட் செஸ்னட் வந்து பேட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் செக்ஷுவல் அபியூசஸ், நிறைய செக்ஷுவல் அபியூசஸ் சின்ன வயசில் நடந்துச்சு, அதை தாங்கிக்கவே முடியல, அதுலேருந்து மீண்டு வர முடியல, அது வந்து எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மருந்து சாப்பிட்டா ஃப்ரீ ஆகும். கில்ட் இருக்கும் சிலருக்கு, குற்ற உணர்ச்சி. நம்ம ஏன் அந்த தப்பு நடந்துச்சு, நம்ம அந்த தப்பு நடக்கும்போது நம்ம ஏன் ரெசிஸ்ட் பண்ணல, நம்ம வந்துட்டு அமைதியாக இருந்துட்டோமே, ஒரு வேலை, அது வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் சிலருக்கு. அதுக்கு பைன் அப்படின்னு ஒரு மலர் மருந்து இருக்குது. இது 2யும் கண்டிப்பாக நான் இந்த மருந்து ஆட் பண்ணி போடுறேன். லிட்ரேச்சர், செல்ஃப் மெடிக்கேட் பண்ணாதீங்க, பக்கத்தில் இருக்க குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட வாங்கி சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். சரி, இந்த எக்ஸ்ட்ரீம் தாண்டி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 70s 80s மதர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ வந்து தினசரி வாழ்க்கையில் என்ன நடக்குது எல்லாம் சொல்லு. காலைல இங்கேருந்து கிளம்பும்போது ஸ்கூல் பஸ்ஸில் இருந்து பஸ்ஸு கண்டக்டர், ஸ்கூலில் போய் இறங்குனது, ஸ்கூலில் ஃபுல்லாக நடக்கிறது, திருப்பி ஈவினிங் நீ வீட்டுக்கு வர வரைக்கும் என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் பிள்ளைங்கிட்ட மனசிட்டு பேசணும் நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க பேரண்ட்ஸ். மனசிட்டு ஷேரிங் வேறு, கம்ப்ளைனிங் வேறு. இப்போ இந்த பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து அவ்வளோ மோஸ்ட்லி நடக்கிறது இல்லை. அந்த காலத்துலேயாவது மொபைல் டிவியெல்லாம் இல்லை, பிள்ளைங்களுக்கு பேட் டச் குட் டச் இவ்வளோ டெலிபரேட்டாக சொல்லி கொடுக்கல, அதை பற்றி தெரியல. உண்மையாக சொல்ல போனோம்னா இப்போ பிள்ளைங்களுக்கு பேட் டச்னா என்னன்னே தெரிஞ்சிருது, உடனே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ உண்மையாகவே 100ல் 90% கம்மியாக இருக்குது. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து டைரெக்டாக ஒரு ஜென்ஸ் வந்து தொடுறதுக்கு இப்போ பயப்படுறாங்க. முன்னாடி 100ல் 80% இருந்துச்சுன்னா, 80% அபியூசஸ் நடந்துச்சுன்னா, இப்போ ஒரு 5% நடக்குது. அந்த 5% வெளியே வந்துடுது. புரியுதுங்களா? வாய் திறந்து சொல்லாத பிள்ளைங்க தான் நிறைய. ஒரு 3வது 4வது படிக்கும்போது யாரோ ஒருத்தவங்க தப்பாக நடந்துக்கும் போது ஏன் நம்ம வந்து அமைதியாகவே இருந்தோம்னு நினச்சி குற்ற உணர்ச்சியில் இருக்கவங்க இருக்காங்க. அது வந்து தெரியல, இது ரெசிஸ்ட் பண்ணணும்னு தெரியல, இது தப்புன்னு தெரியல அப்படின்னு இருக்கிறது. இப்போ வந்து தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு பேட் டச்லாம் நம்மளுக்கு அம்மா சொல்லி கொடுத்தாங்களா, சொல்லியே கொடுக்கல. ஆனால் இப்போ 2 வயசே என் பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் நிச்சயமாக உங்கள் பொண்ணுகிட்ட இதை பற்றி பேசியிருப்பீங்க. அந்த 80s 90s மதர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓவர் ப்ரொடெக்டிவ் ஆகணும்னு தினசரி நடக்கிற விஷயத்த வீட்டில் கேட்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த ஷேர் பண்ணுறது தாண்டி இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் அந்த மிஸ் வந்து என்னை திட்டினாங்க, என்னை எரிஞ்சு விழுந்தாங்க, என்னை கோவப்பட்டாங்க, உடனே வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறது. என்னோட நோட்டு பார்க்கல, அவன் நோட்டு தான் வாங்கி பார்த்தாங்க, அவளை வெரி குட் சொன்னாங்க, என்ன குட் சொல்லலை,
அப்புறம் என்னை வந்து என் பக்கத்தில் உட்கார வைக்கல. இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்து நானும் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கோம், இவங்க இடம் மாற்றி உட்காரச்சிட்டாங்க. இது வந்து டீச்சர்ஸு, இது வந்து ஷேரிங் இல்லை, கம்ப்ளைனிங். இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும், இல்லை அடாப்ட் பண்ணும். ரொம்ப கஷ்டமாக தான் கொஞ்சம் நம்ம கண்டுக்காம கூட நம்ம லைஃப்பை நம்ம மன அமைதியை பார்க்கணும். ஆனால் இதெல்லாமே கம்ப்ளைண்டாக வருது வீட்டுக்கு. இந்த மாதிரி டீச்சர் வந்து இப்படி பண்ணாங்கன்னு நம்ம என்னைக்கா நம்ம அம்மாட்ட சொல்லியிருப்போமா? ஸ்கூலில் அடி வெளுத்திருப்பாங்க, நம்ம அம்மாவுக்கு தெரியுமா நம்ம அடி வாங்கின நாள்? இதெல்லாம் பேரண்ட்ஸ் தெரியவே தெரியாது அப்பெல்லாம். சரி இதெல்லாம் சொல்லணுமா? அவ்வளோ குழந்தைங்க சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகிறாங்க, வீக் ஆகிறாங்கன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்க தான் அஃபெக்ட் ஆகுறாங்க, வீக் ஆகுறாங்க. ஏன்னா ஓவர் பாம்பரிங்கோட விளைவு தான் ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு 8வது படிக்கிற பொண்ணுக்கிட்ட கேட்டால் கூட ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லுது. ஒரு 12th படிக்கிற பொண்ணு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுது, சூசைடல் தாட்ஸ்ன்னு பேசுது. ஆக்சுவலி நான் கோவம் தான் படுவேன். அதெல்லாம் தப்பான பேரண்டிங். அது ஆக்சுவலி ஓகே, அப்போ ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, சூசைட்னு சொல்லுது, அப்போ விட்டுருணுமானா விடக்கூடாது, கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வரணும். ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த நிலைமைக்கானது காரணம் சைல்ட்ஹுட் தான். கம்ப்ளைண்ட் பண்ணி 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 பழகிட்டு சலிப்பாகி எனக்கு வாழவே வேணாம், இந்த உயிர்ன்றது பெரிய விஷயமே இல்லை, தன்னோட லைஃப் கையை கட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஓவர் அட்டென்டிவ் பேரண்ட்ஸ், ஓவர் பேம்பர்ட் சில்ட்ரன்ஸ் பாருங்களேன், செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் நிறைய இருக்கும். புரியுதுங்களா? ரொம்ப சாதாரணமாக ட்ரீட் பண்ணுற பிள்ளைங்க அப்படி இருக்காதுங்க, ரொம்ப செல்லம் கொடுக்குற பிள்ளைங்க. இப்போ அடுத்த என்ன கிளாஸில் வந்து என் ஃப்ரெண்டு என் கூட பேசலை, அவள் என் கூட இது பண்ணல, அவள் கூட தான் க்ளோஸாக இருக்கா, 2 நாள் என் கூட பேசலை. ஸோ 3 நாள் நான் சாப்பிடல, நான் 3 நாள் தூங்கலை, நான் அழுதுகிட்டே இருந்தேன், நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன். அவள் என் பிளேஸ் மாறி உட்காந்துட்டா, அவங்களாம் குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவங்க என் கூட சேரல. பாவம் தானே? இதை கூட கையாளுற சாமர்த்தியம் இல்லாமையா நம்ம குழந்தைய வளர்க்கணும்? அவ்வளோ பேம்பர்டு, அவ்வளோ செல்லமா அவங்க மனநோயாளிகள் ஆயிடுவாங்க ஒரு ஏஜ்க்கு அப்புறம். அவங்களால இந்த உலக பாடுகளை ஃபேஸ் பண்ண முடியாது, இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த கம்ப்ளைனிங், இந்த அடாப்டபிலிட்டி இருக்கணும், நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, நீ ஷேர் பண்ணலாம். இப்போ இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கணுமா சோகமாக இருக்கணுமா நான் தான் முடிவெடுக்கணும். அந்த சந்தோஷமா இல்லை, நான் வந்துட்டு ஒருத்தி என் கூட பேசினா நான் ஹாப்பியாகிடுவேன், ஜாலியாக. சந்தோஷம்னாலும் எக்ஸ்ட்ரீம் எக்ஸைட்மெண்ட், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், மிஸ் என்ன குட் சொல்லிட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட பேசிட்டாங்க, நான் ஹாப்பி. மிஸ் என்ன திட்டாங்க, இல்லை என் ஃப்ரெண்டு என் கூட பேசலாம், நான் பயங்கர சோகம், நான் அழுதுகிட்டே இருப்பேன், நான் வீட்டில் இருந்து ஃபீல் பண்ணேன், நான் சோகமாக இருப்பேன், அப்பாட்ட கோவப்படுவேன், அம்மாட்ட எரிஞ்சு விடுவேன், பொருட்களை தூக்கி போடுவேன், நான் கிராங்கியாக இருப்பேன், நான் வீட்டில் வந்து அமைதியாக உட்காந்துருப்பேன். இதே பிள்ளைங்க நாளைக்கு அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் வந்துட்டு என் மேலே பாசம் இல்லை, தம்பி மேலே தான் பாசம், உங்களுக்கு நான் முக்கியமே இல்லை, தங்கச்சி தான் முக்கியம், நீங்கள் வந்து எனக்கான அன்பு இல்லை, உங்களுக்கு நான் முக்கியம் இல்லை, உங்களுக்கு தங்கச்சி தான் முக்கியம், அப்போ நான் வாழவே மாட்டேன், நான் சாவறேன். அப்பா அம்மா எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க? 2 பிள்ளைகள் ஒன்று தான், 2 பிள்ளைகள் கண்ட வாழ்கிறேன், 2 கண்ணு 2 முக்கியம்னு எப்படி சொல்லுவாங்க? அந்த பிள்ளையை திட்டினா அந்த பிள்ளை வந்து அப்பா அம்மாவுக்கு என்னை பிடிக்கவே இல்லை, என் மேலே அவங்க ரொம்ப வெறுப்பாக இருக்காங்க, நான் எதுக்கு தான் வாழ்றேனோ, நான் வாழ வேணான்னு கவிதை லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு நான் பேசாமல் செத்தே போயிடணும். அதை படித்து பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா ரொம்ப டிப்ரெஸ் ஆகி பயந்து அதை எடுத்துன்னு பிள்ளையை தூக்கிட்டு ஓடோடி வந்து பாவமாக இருக்குது அப்பா அம்மா பார்த்தா. யார் பெற்ற பிள்ளையோ இந்த 80s கிட்ஸோட நிலமை இன்னைக்கு புவர் பேரண்ட்ஸா, பரிதாபமான பேரண்ட்ஸா. புவர்ன்றது பணம் இல்லை, பணம்லாம் இருக்குது, வசதியெலாம் இருக்குது, நான் பட்ட கஷ்டம்லாம் என் பிள்ளை படக்கூடாதுன்னு எல்லாத்தையும் சொகுசாக வளர்த்ததோட விளைவு, எந்த கஷ்டமும் தெரியாத பாடுகள் தெரியாதோட விளைவு, பிள்ளைகளால் எந்த சின்ன ப்ரெஷர் கூட ஹேண்டில் பண்ண தெரியல. அம்மா தானே 10 மாதம் சுமந்து நம்மளை பெற்றாங்க, அந்த அம்மா தானே நம்மளுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு துணை வேணும் தானே தம்பியோ தங்கச்சியோ வந்துச்சு, அதை அடாப்ட் பண்ணிக்க தெரியல, அதை அடாப்ட் பண்ணிக்க மனசு வரல. புரியுதா? இது எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம்னா, இது வந்துட்டு ஒரு மனநிலைமையை அஃபெக்ட் ஆகுது. இப்போ நான் இவ்வளோ நேரம் நீ குட் கேர்ள், நீ ரொம்ப ஸ்மார்ட், நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீ ப்ரெஷர் ஆகக்கூடாது, நீ வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், ஒரே அழுகு. ஆறுதல் படுத்துறதுக்குலாம் அழுதா நாளைக்கு ஹஸ்பண்டை கம்ப்ளைண்ட் பண்ணும், மாமியார் மாமனாரை கம்ப்ளைண்ட் பண்ணும். எங்கள் மாமியார் வந்துட்டு நான் சீக்கிரம் எந்திரிக்கலன்னு திட்டினாங்க, என் மாமியார் வந்துட்டு நான் எனக்கு சமைக்க சொல்கிறாங்க, நானே எல்லா வேலையும் பார்ப்பேன். இப்பயும் அம்மாவை சொல்லுதான், அம்மா நீ எதுக்கு இப்படி வேலை பார்த்துட்டே இருக்க, வந்து சும்மா உட்காந்து. சும்மா இருக்கிறது எவ்வளோ டார்ச்சராக இருக்கும் தெரியுங்களா? சும்மாவே இருக்க முடியாது லைஃப்பில். சும்மா இருக்கணும், ஒரு ஃப்ரீயாக சும்மா ஒரு 2 நாள் இருந்தால் இருக்க முடியுமா மேம்? எதுவுமே பண்ணாமல் சும்மா 2 நாள் இருக்க முடியுமா? அப்போலாம் வாழவே முடியாது, என்னால் அந்த நாளை நகர்த்தவே முடியாது. சண்டே எதுவுமே பண்ண போடல, நான் 2 நாள் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கணும்ட்டு லீவ் போடலான்னு நினச்சி கிட்டத்தட்ட 2 மாதமாக அந்த லீவே போட மனசு வராது. நம்மளால எப்படி லீவ் போட முடியும்? இப்போ நீங்கள் ஒரு பிள்ளைகளை போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சின்ன வயசில் போர் அடிக்குதுன்ற வார்த்தையை உங்கள் அம்மாட்ட யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு தடவை உங்கள் வாழ்நாள் சிங்கிள் டைம் யூஸ் பண்ணதே இல்லை. ஆனால் இப்போ உங்கள் பொண்ணுங்க ஒரு தடவையாவது உங்ககிட்ட ஒரு நாளைக்கு போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்களா இல்லை? அவங்க ரீல்ஸும் ஷார்ட்ஸும் பார்க்குறாங்க மேம். நிறைய அவங்க நம்ம வந்து வீடு க்ளீன் பண்ணுவோம், இல்லைன்னா விளையாடுவோம், அஞ்சாங்கல் விளையாடுவோம், கோலி விளையாடுவோம், என்னென்னமோ பண்ணியிருக்கோம். நம்மளோட சைல்ட்ஹுட் இவங்க என்ஜாயே பண்ணல. நிறைய ஃபோன் டிவி பார்த்து எக்ஸசிவ் டோபமைன் செக்ரீட் ஆனதோட விலை வந்து பயங்கர ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்லீப்லெஸ்னஸ், தூக்கமின்மை. நைட் 11 மணி வரைக்கும் இந்த குட்டி பிள்ளைங்க 9th 10th படிக்கிற பிள்ளைங்களாம் ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வருது, ஸ்கூல் குரூப்பில் இருக்குது, எல்லாமே ஸ்கூல்லேருந்து மெசேஜஸ் எல்லாமே மொபைலில் தான் வருதுன்னு சொல்லிட்டு இந்த கோவிட் வந்துச்சு. இந்த கோவிட் வந்து ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு. பச்சை பிள்ளைகள்லாம் ஃபோனை வச்சு அதை விட்டு கோவிடு போயிடுச்சு. ஆனால் இந்த பிள்ளைகளை விட்டு இந்த ஃபோன் வைரஸ் போல் அந்த வைரஸ் கூட குறைஞ்சிருச்சு, இந்த வைரஸ் போல். அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை கூடாமல் 4 வயசு 5 வயசு ஆரம்பத்தில் பெருமையாக சொல்கிறாங்க பேரண்ட்ஸ், எனக்கு கூட ஃபோனில் ஒன்றும் தெரில, என் பிள்ளைகிட்ட கொடுத்தா இப்படி போய் அப்படி வந்துடுது, எல்லாமே ஃபோனில். அதில் என்ன பெருமை? பிள்ளை நாளைக்கு மேய்க்க போகிறது எருமை, இப்போ என்ன பெருமை? இப்படி ஃபோன் பார்க்குற பிள்ளைங்க நாளைக்கு நிலமை என்ன ஆக போகுது? எதுவுமே தெரில இல்லையா? அதில் என்ன, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது ஜஸ்ட் மேன்மேட், மனுஷன் கண்டுபிடிச்சது. அதில் பெரிய ஒரு ஞானமோ அறிவோ தேவையே இல்லை. அப்படியே பேசவே தெரில, அப்பா அம்மா சொல்ல, அம்மா யார் அப்பா யாருன்னு தெரில. ஆனால் அந்த குழந்தை ஃபோனில் கொடுத்தா எப்படினாலும் கார்ட்டூன் போயிடுது, ரைம்ஸ் போயிடுது, எந்த ஆப்பில் போய் டவுன்லோட் பண்ணிடுது, அதெல்லாம் தெரியுதான். பரிதாபமாக இருக்குது அந்த நிலைமை. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ன்றது ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இருக்கிற பசங்களை ஒரு தப்பு சொன்னால் அக்செப்டன்ஸ் இல்லை. ஒரு விஷயம் நடந்த லைஃப்பில் முதல்ல ஒத்துக்கணும். என்னை எப்படி சொல்லலாம், என்னை எப்படி பேசலாம், நான் அப்படி இல்லை, என்னைய வந்து நான் ஒத்துக்கவே முடியாது, என்னைய வந்து எதுவுமே யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கிற குழந்தைங்களோட எதிர்காலம், அது பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளையோட நிலைமை நினச்சா பாவமாக இருக்குது. என்னை ஒன்றும் சொல்லக்கூடாது, ப்ரூவ் பண்ணியே தீர்வேன்னு ஒவ்வொன்றுக்கும் ப்ரூவ் பண்ண முடியாது. அதை ப்ரூவ் பண்ணிட்டே போகக்கூடாது, அது பேரண்ட்ஸும் போகக்கூடாது. ஆக்சுவலி அதோட விளைவு என்னன்னா, முதல்ல ஒரு விஷயத்த ஒத்துக்கணும். சே நம்ம ஏன் அப்படி பண்ணோம் அப்படின்னு அப்புறம் ரெக்ரெட் பண்ணணும். இனிமேல் நம்ம அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு ரியலைஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம புது மனுஷங்களா எவால்வ் ஆக முடியும், நம்ம குட் ஆக முடியும், நம்ம இன்னும் சூப்பராக முடியும். நான் சொல்கிற வீடியோ எவ்வளோ பேருக்கு தெரியுது, என் இஷ்டம், என் கருத்து சுதந்திரம், இது என்னோட உரிமை, நான் இவங்க யார் என்ன சொல்ல அப்படின்னு சொன்னேன்னா அது அழிவு. அது தப்பை நான் அக்செப்ட் பண்ணணும், நான் ரியலைஸ் பண்ணணும், நான் ரெக்ரெட் பண்ணணும், நான் இனிமேல் திருத்திக்கிறேன், முடிஞ்சிச்சு. நான் அதை மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு எப்பயுமே அசிங்கமோ அவமானமோ கிடையாது, கூச்சமோ கிடையாது. நான் செஞ்சது தப்பு தான். அக்செப்ட் பண்ணி ரியலைஸ் பண்ணி ரெக்ரெட் பண்ணாதான் நான் என்னை தகுதியாக்கிக்க முடியும். உங்களுக்கு புரியுதுங்களா? குழந்தைங்களுக்கு இதை சொல்லித்தரணும், அவ்வளோதான். தப்புனா தப்புன்னு சொல்லித்தரணும். அதில் நம்ம எந்த வகையிலையும் குறைஞ்சி போல. ஆனால் பிள்ளை ஒரு தப்பு பண்ணதுக்கு அம்மாவோ அப்பாவோ ஸ்கூலுக்கோ டீச்சர்ட்டையோ போய் இந்த சூழ்நிலையினால்தான் என் குழந்தை தப்பு பண்ணுச்சு, அது ஒரு விஷயம் இல்லை. அதை என் குழந்தையால தாங்கிக்க முடியல, என் குழந்தை இவ்வளோ குட் கேர்ள் குட் பாய், அவங்கள நீங்கள் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு போய் பேசினா ஆக்சுவலி அந்த அம்மா அப்பா பாவம், அவங்க கண்மூடித்தனமான அன்பு குழந்தைங்க மேலே வச்சுட்டாங்க. ஆனால் லைஃப் இவ்வளோ தானா, எவ்வளோ இருக்குது வாழ்க்கையில். இந்த விஷயம் என்னோட மூடை டிசைட் பண்ணக்கூடாது மேம். உண்மையாகவே நம்ம தப்பு பண்ணியிருந்தா நம்ம அதை பண்ணியிருக்கக்கூடாது, ஒரு நிமிஷம் மன்னிப்பு கேட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான், நான் ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கு. ஆனால் அதை ஒத்துக்காம இவங்களால தான் இப்படி நடந்துச்சு, அவங்களால தான் இப்படி நடந்துச்சு, அவங்க மேலே தான் தப்பு, அவங்க தான் இப்படி பண்ணாங்கன்னு நம்ம பேச ஆரம்பித்தோன்னா நம்ம வாழ்க்கையில் உருப்படவே முடியாது. அதுக்கு துணையாக ஒரு அப்பா அம்மா இருந்து அவங்க நம்ம பிள்ளை எப்படி அவங்க அப்படி சொல்லலாம், ஐயோ நம்ம பிள்ளை குட் கேர்ள், இதனால நம்ம பிள்ளை மனசு கஷ்டப்படாச்சு அப்படின்னு தலையில் 4 அடி அடிச்சு, இதெல்லாம் ஒரு விஷயம், இதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா, இப்போ ஒழுங்கா வேலையை பாரு, நான் இப்படி தான் பண்ணுவேங்க. தப்புனா தப்பு சொல்லுவேன், இவளே இன்னைக்கால் தப்புனா தப்பு. ஆனால் அதை ஒரு தப்புன்றது சொல்லாமல் சும்மா பொய்யாலாம் நடிக்க தெரியாது எனக்கு. ஆனால் இவன் ரொம்ப ஸ்வீட், ஐயோ மேம் சாரி, முடிஞ்சிச்சு, ஓகே தம்ஸ் அப், முடிஞ்சிச்சு. இன்னைக்கால வீடியோ எடிட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு சின்ன இது என் ஷார்ட் எடுக்காமல் இருந்தால் சொன்னேன், அக்செப்ட் பண்ணு, ரியலைஸ் பண்ணு, சாரி, அவள் தான்.
ஒவ்வொன்றுக்கும் நியாயப்படுத்தி ரொம்ப பெருசாக பேசி பெரிய சின்ன விஷயத்த பெரிய சீனாக க்ரியேட் பண்ணுறோம்ல, அது வந்து லைஃபே ரொம்ப ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் போயிடும். நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையும். சரிங்களா? இன்னைக்கு இந்த விழிப்புணர்வு வீடியோ என்னன்னா, முதல்ல உங்கள் குழந்தைங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்களா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களான்னு கொஞ்ச நாள் யோசிங்க. ஸ்கூல் முடிச்சு வந்து ஷேர் பண்ணுற விஷயங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயங்களுக்கு நீங்கள் பிள்ளைகளை திட்டணும். தப்பு, இதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம எப்படி வளர்ந்தோன்னு பாருங்க, நம்ம அப்பா அம்மாட்ட என்னென்ன பண்ணோன்னு பாருங்க. அதே மாதிரி பிள்ளைய வளர்த்தா போதும். நீங்கள் சூப்பர் ஃபாதர் சூப்பர் மதர் ஆகி உங்களளவுக்கு உங்கள் பிள்ளை பொழைக்காம அந்த பிள்ளைங்க பயங்கர சென்சிட்டிவ் ஆகி ரொம்ப டிப்ரெஸ் ஆகி குழந்தைங்களால லைஃப்பை வாழவே முடியாது. போய் நீங்கள் மாமியார் வீட்டில் நிற்கணும், அடுத்து கை கட்டி எல்லா விஷயத்துக்கு போய் சொல்லணும், பல பஞ்சாயத்துக்கு போகணும். இந்த பிள்ளையால அந்த ஹஸ்பண்டை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. போய் அவங்க எங்கள் பொண்ணு இப்படி தாங்க, கொஞ்சம் செல்லமாக வளர்த்துட்டோம், கொஞ்சம் சாஃப்டாக வளர்த்துட்டோம், இப்படி வளர்த்து விளக்கம் கொடுத்து கொஞ்சம் புத்தியான பேரண்ட்ஸ் விட்டுட்டு வரவங்களும் இருக்காங்க. அப்படியோட என் மகா கஷ்டப்பட தேவையில்லை, மகாராணி மாதிரி வளர்த்த நீ வாடா இவன் இல்லைன்னா இன்னொரு புருஷன் டைவர்ஸ் பண்ணுறது பல கேஸ் இருக்கு. இதெல்லாம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 15 வருஷம் கழிச்சு உங்க மகா ரியலைஸ் பண்ணும், தெரிஞ்ச சாமிக்கு தெரியாத பேய் தெரிஞ்ச பேய்க்கு தெரியாத கடவுள் எவ்வளோ பரவாயில்ல, அவனோடய உருப்படியாக வாழ்ந்துருக்கலாம், நல்லவன் தான் அவன், நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா வந்துட்டு இப்போ சீரழியணும். அந்த பொண்ணுங்களுக்கும் அந்த ரீமேரேஜில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகும், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸ் மாற்றிக்கிட்டா நல்லது. இல்லைன்னா உங்கள் பிள்ளைக்கு செகண்ட் மேரேஜ் முடிஞ்சு அந்த பிள்ளையோட 50 வயசு 40 வயசில் அந்த ஹஸ்பண்டே பரவாயில்லன்னு யோசிச்சு அந்த கல்யாணம் பண்ண அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ஹஸ்பண்டோட வீட்டு சைடில் அந்த அம்மா அப்பாலாம் இவ்வளோ செலவு பண்ணி பையனுக்கு கல்யாணம் பண்ணோம், அந்த பொண்ணு கொஞ்சம் கூட பொறுமையாக இல்லாமல் எங்கள் மேலெல்லாம் இவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு போயிடுச்சுன்னு நிறைய பேர் டிப்ரெஷன் ட்ரீட்மெண்ட் வராங்க மேம். மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அந்த மாப்பிள்ளை சின்னதாக தான் இதாக பண்ணியிருப்பாங்க, அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணல, என்ன இந்த மாதிரிலாம் பண்ணி பெரிய பெரிய பிரச்சனையாது. இந்த மாதிரி ஃபேமிலிஸே பிரியுது. ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ. என்னென்னா, குழந்தைங்கள பாராட்டி வளர்க்குறோமா புகழ்ந்து வளர்க்குறோமான்னு. பாராட்டி வளர்க்குறதுக்கும் புகழ்ந்து வளர்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் எப்பயோ டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். இதில் ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிடுறேன். பாராட்டி வளர்க்குற பிள்ளைங்க, நீ சூப்பர்டா அப்படின்னு சொல்லி பாராட்டுற குழந்தைங்க அப்பா அம்மா சூப்பர்னு சொல்லணும்னு ரொம்ப ஓடுவாங்க, பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் புகழ்ந்து வளர்க்குற பிள்ளைங்க வந்து என் மகதான் சூப்பர், என் மகளாட்டம் யாருமே இல்லை, நீ தான் உலகத்துலேயே சூப்பர்னு சொல்லி புகழ்ந்து வளர்க்குறாங்கல்ல, அவங்க நம்ம சூப்பர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்பா அம்மாக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் தப்பு, அப்பா அம்மா பிரச்சனாலும் நீங்கள் கம்னு இருங்க, அப்பா நீங்கள் தான் இது, அப்பெல்லாம் ரொம்ப பாஸியாக இருப்பாங்க. அந்த புகழ்ந்து வளர்க்குற பிள்ளையில ஒரு ஸ்டேஜில் நீங்கள் பண்ணுற தப்பு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாது, ரொம்ப பெரிய டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ பேரண்டிங்கில் குழந்தைங்கள பாராட்டி வளர்க்குறோமா புகழ்ந்து வளர்க்குறோமான்னு பாருங்க. பாராட்டி வளர்க்குற குழந்தைங்க சாதனையாளர்களாக வருவாங்க. புகழ்ந்து வளர்க்குற குழந்தைங்கள சின்ன தவறுக்கு நீங்கள் சுட்டி காமிச்சா கூட அவங்க மனநோயாளிகள் ஆயிடுவாங்க. இந்த பேரண்டிங்கிறது ஒரு கலைங்க, அது ரொம்ப நயத்தோட ரொம்ப கவனத்தோடு நம்ம பண்ணணும். தவறுகள் எல்லாருமே பண்ணுவோம், நானும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண முடியாது, என்னோட தவறுகள்லேருந்து நான் கற்றுக்குவேன். அந்த தவறுகளை நம்ம திருத்திக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல பேரண்ட்ஸாக இருக்க முடியும். நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு தடவை பேரண்ட் ஆகி நம்ம வளர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி திருப்பி வரல, நம்மளே ஃபஸ்ட்டு பேரண்ட் தான். ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃபே நம்மளுக்கு புதுசு தான். நம்மளுக்கு வயசாகிறது புதுசு தான், நம்மளுக்கு நடை தளர போகிறது புதுசு தான், நம்ம வந்துட்டு அம்மா அப்பா ஆகுது எல்லாமே நம்ம லைஃப்பில் புதுசு தான். அந்த புதுசை எவ்வளோ அழகாக நம்ம கேரி ஓவர் பண்ணுறோன்றதை லேர்ன் பண்ணிக்கணும். இந்த ஒரு வீடியோ எல்லா குடும்பத்துலேயும் 2 வயசு பிள்ளையிலேருந்து 80 வயசு வரைக்கும் இது தாத்தா பாட்டி அம்மா அப்பா மகள் எல்லாருக்கும் உட்காந்து பார்த்து அப்படியே ஒரு கண்ணை திறந்து முடிச்சிருங்க. ஏன்னா அவ்வளோ கவுன்சிலிங் நாங்கள் கொடுக்குறோம். என் கன்சல்டேஷன் ரூமில் நான் தினசரி அவ்வளோ பேஷண்ட்ஸ் பார்க்குறேன். நிச்சயமாக பேரண்ட்ஸ் எல்லாருமே அதாவது பொழைச்சிக்க கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. சாமர்த்தியமாக இந்த பிரபஞ்சத்தில் பொழைச்சிக்க. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், கஷ்டம் இருக்கும், எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கும். வந்து அழுது புலம்பி தண்ணி அழிச்சுக்கிட்டு அந்த மனநோய் தான் இப்போ ஃபிசிக்கல் டிசீஸாக இப்போ ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இன்னொன்று அந்த வீடியோவும் போட்டுருவோம், அந்த ஆலோபேஷியா. ஸோ இந்த மனநோய் வந்து எவ்வளோ ஒரு உடல் நோயாக மாறுதுன்றதை பற்றி உங்களுக்கு க்ளூவே இல்லை. ஒரு பொண்ணுக்கு தலை ஃபுல்லாக முடி ஃபுல்லாக கொட்டி ஃபாரின்லேருந்து இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கங்கே ரவுண்டாக பெரிய பெரிய சொட்டையாக கொட்டியிருக்கு. அந்த பொண்ணோட பேசின வீடியோவும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவாக. இன்னைக்கு முடிஞ்சால் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே இல்லைன்னா நாளைக்கு பாருங்கள். எவ்வளோ தூரத்துக்கு மனசு அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தா தான் உங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியும். நிச்சயமாக உடனே பேரண்ட்ஸ் ஸ்டெப் எடுங்க, கண்ணு முழிச்சுக்கோங்க, ஒரு நிமிஷம் செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள், உங்களே நீங்கள் ஒரு தடவை திருத்திக்கோங்க, நம்மளே கரெக்ஷன் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். நன்றி.